to Nokia Youth Singer. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னிசை பாடல்கள் சுற்று. சில நல்ல மெலோடி சாங்ஸ் கேட்கும்போது நம்மள அறியாம அந்த சாங்ஸ் கூட நம்ம இன்வால்வ் ஆயிடுவோம். அதுலயும் ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டா நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. ஒரு அழகான பொண்ணு ரொமான்டிக்கா சிரிச்சா யாருதான் மயங்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல அந்த பையனோட மனசு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நொடியிலும் எல்லா லவர்ஸும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன் நடக்காமலே போயிட்டா? நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். இந்த மாதிரி நல்ல நல்ல சிச்சுவேஷன் இருக்கிற மெலடி சாங்ஸ உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக தான் நம்மளுடைய நோக்கியா யூத் சிங்கரின் மெல்லிசை பாடல்கள் சுற்று. இந்த இன்னிசை பாடல்கள் சுற்றுல ஒரு அழகான பாடலை பாடுவதற்காக ஸ்ரீனிவாசை அழைப்போம். வணக்கம் ஸ்ரீனிவாஸ். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் பாட போறீங்க? மன்றம் வந்த தென்றலுக்கு. சூப்பர். ஏன்னா ஒரு இன்னிசை பாடல் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர படங்கள் வரிசையில மௌனராகம் படமும் ஒண்ணு. ஏன்னா அந்த மாதிரி அழகான பாடல்கள்லாம் கொண்ட படம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் Thank you. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே, என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே, என் கண்ணே, பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே, என் அன்பே. தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவையென்ன, சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே, என் அன்பே.
மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே தொட்டவுடன் தொட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே. ஸ்ரீனிவாஸ், இல்லை சார். அம்மா நான் அவ்வளோ பேசாம உங்களுக்கு வாய்ஸில் சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேர் பாடியிருக்காங்க. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது தைரியமாக பண்ணீங்க. அந்த தைரியமாக பண்ணனால தான் உங்களுக்கு ஸ்ருதி எங்கேயுமே மேக்ஸிமம் அந்த சஸ்டெயின் பண்ணுற இடத்துலலாம் நீட்டாக இருந்தது. அப்புறம் நண்பர்கள் போலே வாழ்வதற்கு அங்கே ஸ்ருதி போச்சு. அதர்வைஸ் நல்ல வாய்ஸில் டிம்பர் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கிஃப்ட் கிடைக்கிறது. நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ யூத் சிங்கராக கண்டிப்பாக நீங்கள் தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஸ்ரீனிவாஸ். ஹலோ மேம். அதே ஸ்ரீனிவாசா? அதே ஸ்ரீனிவாஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சுற்றுகள்ல சொன்ன குறையை வந்து அது நிறையாக்குனீங்க பாருங்க. அதுக்கு உங்களுக்கு முதல்ல பாராட்டணும். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ குரல் நல்லா டெப்தா இருக்கு. முன்னை காட்டிலும் ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கு. உங்க குரல் இந்த மாதிரி டெவலப் பண்ணதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். எல்லாருமே அவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் சார். ஆமா. முதல் சரணத்துல கடைசி வரி ஸ்ருதி எட்டல. அப்புறம் செகண்ட் சரணத்துல பாத்தீங்கன்னா ஓடையை போல இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் ஸ்ருதி வந்து கொஞ்சம் விலகிச்சு. ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த சுற்றுகள்ல நல்லா பாடுவீங்க நீங்க. தேங்க்யூ. ஸ்ரீனிவாஸ், உங்களுக்கு 6 மார்க்ஸ் ப்ளஸ் 2 மார்க்ஸ் ப்ளஸ் 1 மார்க். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருந்தது. இருந்தா கூட நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரெயின் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண்கள் 8. தேங்க்யூ. ஸ்ரீனிவாஸ் 17 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. எப்படி, சாட்டிஸ்ஃபைடா இல்ல இன்னும் மதிப்பெண்கள் எதிர்பார்த்தீங்களா? போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். That's the spirit. All the best. Thank you. இன்னிசை பாடல்கள்ல மயங்கிட்டு இருக்கிற இந்த வேளையில let's go in for a musical break. இது நோக்கியா யூத் சிங்கர்.